ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்வாதி. இது என்ன வீடியோ அப்படின்னா 100 சப்ஸ்கிரைபருக்கு நான் கேக் கட் பண்ணுற மாதிரி போட்டிருப்பேன். அது நான் வீட்டிலே செஞ்சது தான். ஸோ கேக் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது முன்னாடி எடுத்த வீடியோ தான். கேக் என்றைக்கு கட் பண்ணமோ அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். பட் ஆனால் நீங்கள் போடுங்கன்னு சொன்னனால இப்போ நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி வீட்டிலே சிம்பிளாக மேக் பண்ணேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலுக்காக என்னென்னா ப்ளூபர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூபர்ஸ் நம்ம சேனலுக்கு நான் ஃபன்னிங் ரோலிங் அப்படிங்கிற ஒரு நேமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அது லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் ஃபன்னிங் ரோலிங்கு. ஸோ ப்ளூபர்ஸை தான் நான் ஃபன்னிங் ரோலிங் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியில் சுகர் சிரப்புக்காக சுகர் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் பால் பவுடர். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜீனி போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ நம்மளோட சுகரில் சம்டைம்ஸ் ஏதாச்சும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதனால் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதையும் நல்லா கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சி நல்லா ஆரச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிகட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பிளெண்டர் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த கட்டி இல்லாமல் இது பண்ணோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு பிளெண்டரால் கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா பட்டரும் சாக்லேட்டும் நான் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஹேண்ட் பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ½ hour நான் ரொம்ப பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிச்சு. ரொம்பவே கை வலிச்சிச்சு. ஏன்னா நம்மள்ட்ட பிளெண்டர் கிடையாது. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதோட 4 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ள ப்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் சிரப் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு லேயர்லேயும் நல்லா சுகர் சிரப்பு ப்ளஸ் இந்த மிக்சிங், ஸோ இது எல்லாத்தையும் ஒரு லேயரும் நல்லா ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சு ஸோ எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஓரியோ பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதோட உள்ள க்ரீமை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பிஸ்கட்டை மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து மேலே டெக்கரேஷனுக்காக சும்மா நம்மளோட ஸ்ட்ரெயினரில் வச்சு இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பால்ஸ் மேலே அதுக்கப்புறம் 4 சைட்ஸும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் கேக் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, கெச்சப்பு, அதை வச்சு சும்மா 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அவ்வளோ ப்ளூபர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் ஃபன்னிங் ரோலிங்னு நம்ம சேனலுக்காக நான் புதுசாக நேம் வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இது தான். ஸோ மிக்ஸி ஜாரை திறக்கும் போதே பொச்சுக்குன்னு போயிட்டு இது என்ன அப்படின்னா உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி தூக்கி காட்டும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஹேண்டை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக கீழே தர மேலே எல்லாம் தெரிச்சிருச்சு.